இது வரைக்கும் நம்ம வந்துட்டு HTML பேசிக்ஸ் பார்த்திருக்கோம். சில காமன் டாக்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதோட டேபிள், இமேஜ் அந்த மாதிரி டாக்ஸ் பார்த்திருக்கோம். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு HTML attributes பத்தி பார்க்க போறோம். அப்புறம் ஃபைல் பாத்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபைல் பாத்ஸ் வந்துட்டு HTML ஸ்பெசிஃபிக்கான விஷயம் கிடையாது. அது வந்து ஜெனரலா கம்ப்யூட்டர் யூசேஜ்க்கு தேவைப்பட்ட ஒரு கான்செப்ட். ஆனா HTMLலயும் சரி, ஜெனரல் ப்ரோகிராமிங்லயும் சரி ஃபைல் பாத்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால இந்த வீடியோல அதை இன்டெப்தா பார்க்கலாம். நம்ம இப்போ பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு HTML attributeோட பேசிக் ஸ்ட்ரக்சர். இது இங்க பாத்தீங்கன்னா டாக் இருக்கு. அப்புறம் இதுதான் வந்துட்டு attribute நேம், அப்புறம் attribute வேல்யூ. இங்க பாத்தீங்கன்னா அந்த கிரே கலர் இண்டிகேஷன் காமிச்சிருக்கு. இது வந்து எலிமெண்ட் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டார்ட் டேக், அப்புறம் இது வந்து எண்ட் டேக். அப்புறம் ஸ்டார்ட் டேக் உள்ள பாத்தீங்க அப்படின்னா இங்க attribute இருக்கு. இது முழுசா எடுத்தோம்னா அது பேர் attribute. அது உள்ள வந்துட்டு attribute நேம் அந்த ஈக்குவல் டு லெஃப்ட் சைடுல, அப்புறம் attribute வேல்யூ வந்துட்டு ஈக்குவல் டு ரைட் சைடுல இருக்கு. attributes வந்துட்டு ஓப்பனிங் டேக்ல மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி ஓப்பனிங் டேக்ல நீங்க நிறைய attributes வச்சுக்கலாம். ஒரே ஒரு attribute தான் வரணும்னு அவசியம் இல்லை. நிறைய attributes வரலாம். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா attribute நேம்ஸ் வந்துட்டு லெஃப்ட்ல ரெட் கலர்ல இருக்கு. attribute வேல்யூஸ் வந்துட்டு ரைட் சைடுல ப்ளூ கலர்ல இருக்கு. இங்க வந்து SRC வந்து attribute நேம், அப்புறம் இந்த வேல்யூ வந்து இந்த ஃபைல் பாத், அப்புறம் அலைன் வந்துட்டு attribute நேம், லெஃப்ட் வந்து attribute வேல்யூ. அந்த மாதிரி வந்துட்டு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரே டேக்ல நிறைய attributes வர்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இது வந்து நேம் ஆஃப் த டேக், அப்புறம் 4 attributes இருக்கு. ஸோ ஒரு எலிமெண்ட்ல வந்து நீங்க அன்லிமிடெட் நம்பர் ஆஃப் attributes வச்சுக்கலாம். அது உங்க தேவைக்கு பொறுத்து இருக்கு. ஸோ attributes பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். இந்த டேக்ல நீங்க இந்த attribute போட்டீங்கன்னா அதோட அந்த எலிமெண்டோட குவாலிட்டியை மாற்றும். அது நம்ம போக போக இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பாத்ஸ். ஃபைல் பாத்ன்றது வந்துட்டு ஒரு ஃபைலுக்கான அட்ரஸ். இப்போ நீங்க ஒரு ஃபைல் எங்க இருக்குன்னு சொல்லணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதோட ஃபைல் பாத்து கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைலோட அட்ரஸை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபைல் பாத்து பார்க்கறதுக்கு முன்னாடி சில டேர்ம்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்து டைரக்டரி, இன்னொன்று வந்து கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. டைரக்டரி அப்படின்றது வந்துட்டு ஃபோல்டர் தான். நீங்க வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதுல வந்து ஃபோல்டர்ஸ் தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு நிறைய ஃபைல்ஸ் இருந்ததுன்னா நீங்க அதை ஒரே இடத்துல போட்டு வைக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க ஃபோல்டர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ டைரக்டரின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் தான், வேற எதுவும் இல்லை. அதுக்கு ஃபோல்டருக்கு இன்னொரு நேம் தான் வந்து டைரக்டரி. இப்போ கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னு என்னதுன்னா இப்போ நம்ம வந்துட்டு எந்த டைரக்டரியில இருக்கோமோ அதுக்கு பேர் தான் வந்து கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. இப்போ ஃபைல் பாத்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான ஃபைல் பாத்ஸ் இருக்கு. ஆக்சுவலி கரெக்டா சொல்லணும்னா ஃபைல் பாத்தை நீங்க ரெண்டு விதத்துல சொல்லலாம். ஒன்னு வந்துட்டு அப்சல்யூட் ஃபைல் பாத், இன்னொன்று வந்து ரிலேட்டிவ் ஃபைல் பாத். இப்போ அப்சல்யூட் ஃபைல் பாத் பாத்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்க ஹார்ட் டிஸ்க்ல ஒரு ஃபைல் எங்க இருக்குன்றது வந்துட்டு ஃபுல்லா சொல்லும். நீங்க எங்க இருந்தாலும் சரி அந்த அப்சல்யூட் ஃபைல் பாத் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அந்த அப்சல்யூட் ஃபைல் பாத் இந்த அடுத்த பேரந்தசிஸ்ல. இப்போ ரிலேட்டிவ் ஃபைல் பாத்து எடுத்தீங்க அப்படின்னா அதோட ஃபைல் லொகேஷன் வந்துட்டு நீங்க எங்க இருக்கீங்களோ, அதாவது உங்க கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி எங்க இருக்குதோ அதுல இருந்து ரெஃபரன்ஸ் பண்ணும். அப்சல்யூட் ஃபைல் பாத்ன்றது கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி எங்க இருந்தாலும் ஒர்க் பண்ணும். பட் ரிலேட்டிவ் ஃபைல் பாத்ன்றது நீங்க உங்க கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி எங்க இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபைல் லொகேஷன் மாறும். ஸோ இதுதான் வந்துட்டு வித்தியாசம். இப்போ இதுக்கெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ டெஸ்க்டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு HTML ஒரு ஃபோல்டர் இருக்கு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்சைட் HTML ஒரு ஃபோல்டர் இருக்கு. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இன்சைட் HTML இன்னொரு ஃபோல்டர் இருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்சைட் HTML இன்னொரு ஃபோல்டர் இருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. அப்புறம் இன்னொரு ஃபோல்டர் இமேஜஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அது உள்ள வந்து ஒரு இமேஜ் இருக்கு. இப்போ நான் இந்த மாதிரி எது கொடுத்திருக்கேன் அப்படின்னா இது வந்து ரியல் லைஃப்ல நீங்க இப்படிதான் வந்துட்டு ஃபோல்டர்ஸ்லாம் இருக்கும். ஒரு ஃபோல்டருக்குள்ள இன்னொரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ள இன்னொரு ஃபைல் இருக்கும். அதை வந்து இங்க ரெப்ளிகேட் பண்றதுக்கு தான் அந்த மாதிரி கொடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த இமேஜஸ் ஃபோல்டர்ல இருக்கிற ஒரு இமேஜ் ஃபைலை நம்ம அந்த HTML ஃபைலை யூஸ் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஃபைலை ஓபன் பண்ண போறேன். இப்போ இதுதான் வந்து ஃபைல். இது உள்ள வந்துட்டு ஒரு இமேஜ் டேக் இருக்கு. அப்புறம் இந்த SRCல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த இமேஜ் ஃபைலோட லொகேஷன் தரணும். இப்போ அந்த இமேஜ் ஃபைல் வந்து அந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கு. இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இமேஜ்க்கு போயிட்டு அது மேல ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்க வந்துட்டு அந்த ஃபைல் லொகேஷனை காப்பி பண்ணிட்டு இங்க வந்து பேஸ்ட் பண்ணிட்டு இது வந்து லொகேஷன் மட்டும் தரும். நம்ம ஃபைல் நேமும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. இங்க பேக்ஸ்லாஷ் போட்டு அந்த ஃபைல் நேம் போட்டோம் அப்படின்னா இது சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த ஃபைலை ஓபன் பண்ணலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இமேஜ் ஃபைல் இங்க தெரியுது. இது பாத்தீங்கன்னா சாம்பிள் டாக்குமெண்ட் என்ற ஃபைல் அதுல வந்து இமேஜ் ஓபன் ஆயிடுது. இப்போ இந்த ஃபைல் பாத்தோட அட்ரஸ் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து C டிரைவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இது புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா இப்போ பாத்தீங்கன்னா உங்க ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு பிசிக்கல் டிரைவ். அது உள்ள பாத்தீங்கன்னா பார்ட்டிஷன்ஸ் இருக்கும். இப்போ நீங்க கம்ப்யூட்டர்ல போய் பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்துட்டு C டிரைவ், D டிரைவ், E டிரைவ் அப்படின்னு இருக்கும். இப்போ விண்டோஸ்ல பாத்தீங்கன்னா C டிரைவ்ல தான் வந்துட்டு தேவையான சிஸ்டம் ஃபைல்ஸ், டெஸ்க்டாப் எல்லாமே அதுல தான் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இமேஜே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப்ல தான் இருக்கு. அதனால அந்த லொகேஷன் பாத்தீங்கன்னா C யூசர்ஸ், அப்புறம் யூசர் நேம், அதுக்கப்புறம் டெஸ்க்டாப், அப்புறம் HTML, அப்புறம் இன்சைட் HTML அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அது பேசிக்கலி பாத்தீங்கன்னா இந்த பேக்வர்ட் ஸ்லாஷ், அப்புறம் நேம் ஆஃப் தி டைரக்டரி, அதுக்கப்புறம் இன்னொரு பேக்வர்ட் ஸ்லாஷ், அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபோல்டர் என்ன இருக்குன்றத நம்ம சொல்லலாம். அதுல இந்த மாதிரி அது போயிட்டே இருக்கும் இமேஜ் வர வரையும். இப்போ இதுதான் வந்துட்டு அப்சல்யூட் ஃபைல் பாத்தோட எக்ஸாம்பிள். இப்போ வந்து இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லா தெரியறதுக்காக நான் இங்க வந்து ஃபார்மேட்ல போயிட்டு வேர்ட் ராப்னு கொடுக்க போறேன். இப்போ இங்க வந்து இந்த இமேஜோட ஹைட் நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ண போறேன்.
ஹைட் 300 பிக்சல் போட போகிறேன். அப்போ தான் இமேஜ் ஃபுல்லாக தெரியும். ஸோ இப்போ வந்து அப்சல்யூட் ஃபைல் பாத் இருக்குது. நமக்கு இப்போது ரிலேட்டிவ் ஃபைல் பாத் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஒரு ஹரிசாண்டல் ரூலர் போட போகிறேன். கீழே வந்துட்டு இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். அப்புறம் இங்கே வந்து இந்த அப்சல்யூட் ஃபைல் பாத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு ரிலேட்டிவ் ஃபைல் பாத்துக்கான கோடு போட போகிறேன். இப்போ வந்து ./images/library.png. இப்போ இங்கே சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே மேலே அப்சல்யூட் ஃபைல் பாத் இமேஜ் இருக்குது, கீழே வந்து ரிலேட்டிவ் ஃபைல் பாத்துக்கான இமேஜ் இருக்குது. ஸோ இப்போ இது என்னன்னு பார்க்கலாம். இங்கே ரிலேட்டிவ் ஃபைல் பாத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டாட்ல ஆரம்பிக்குது. இந்த டாட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. ஸோ கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி எது இருக்கோ அதுக்கான அட்ரஸ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும். அது வந்து இந்த ஃபோல்டர், இதுக்குள்ள வந்து இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, அதுக்குள்ள வந்துட்டு அந்த இமேஜ் ஃபைல் இருக்கு. ஸோ இப்படி தான் வந்துட்டு அந்த இமேஜ் இங்கே ரெண்டர் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் டைரக்டரியோட பேர் வந்துட்டு இன்சைட் HTML. இந்த முழு அட்ரஸ் வந்துட்டு ரிலேட்டிவ் ஃபைல் பாத்து வந்து அந்த டாட் வச்சு நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ரிலேட்டிவ் ஃபைல் பாத்துக்கான ஒரு முக்கியமான அம்சம். ஸோ ரிலேட்டிவ் ஃபைல் பாத்துக்கும் அப்சல்யூட் ஃபைல் பாத்துக்கும் வந்துட்டு நீங்க வந்து எப்பவுமே ரிலேட்டிவ் ஃபைல் பார்த்து தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா அது சில அட்வான்டேஜஸ் இருக்கு. அது என்னன்னு நான் சொல்றப்போ இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த HTML ஃபைலும் இந்த இமேஜஸ் ஃபோல்டரும் சரி இது எல்லாமே வந்து ஒரே ஃபோல்டர்ல இருக்கு. ஸோ இந்த ஃபோல்டர் நம்ம இப்போ வேற இடத்துல போட்டோம் அப்படின்னா இது மேல ரைட் கிளிக் பண்ணிட்டு கட் கொடுத்துட்டு அப்புறம் டெஸ்க்டாப்ல பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபோல்டர் வந்து நம்ம வேற இடத்துல மூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அந்த ஃபோல்டர் உள்ள போயிட்டு அந்த HTML ஃபைலை மறுபடியும் ஓப்பன் பண்ண அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா மேல இருக்கிற அப்சல்யூட் ஃபைல் பார்த்து இமேஜ் வந்துட்டு இப்போ வரல. ஸோ இப்போ நான் ஃபைலை நோட்பேட் ஓப்பன் பண்றேன். ஸோ இந்த அப்சல்யூட் ஃபைல் பாத்தில் இருக்கிற இடத்துல இருந்து நம்ம அந்த ஃபோல்டர் மூவ் பண்ணியாச்சு. அதனால வந்துட்டு இந்த பாத் வந்து வேலிட் கிடையாது இனிமேல்ட்டு. ஆனால் இங்கே ரிலேட்டிவ் ஃபைல் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து அந்த இமேஜ் இன்னும் கரெக்டாக ரெண்டர் ஆகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா அதை வந்து நம்ம சி டிரைவ்லன்னு சொல்லாமல் நம்ம கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரின்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து அந்த HTML ஃபைலும் அந்த இமேஜ் ஃபைல் ரெண்டுமே நம்ம மூவ் பண்ணியாச்சு ஒரே டைம்ல. அதனால வந்துட்டு அந்த ரிலேட்டிவ் ஃபைல் பார்த்து வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு ரிலேட்டிவ் ஃபைல் பார்த்து யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு அட்வான்டேஜ். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி புரியலன்னா இன்னொரு வாட்டி பாருங்க அந்த வீடியோவை, உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்ம போக போக வந்து இந்த ஃபைல் பாத் யூஸ் பண்ணும். கண்டிப்பா அப்படி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா வந்துட்டு நீங்க ரிலேட்டிவ் ஃபைல் பாத்தை ப்ரிஃபர் பண்ணணும். அப்பதான் வந்துட்டு அது பெஸ்ட் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்றது. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு தெரிய வைங்க. கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகானும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.